அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. 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 நண்பர் இல்ல, பணமும் இல்ல, இயேசு மட்டும் இருக்காருங்க. நண்பர் இல்ல, பணமும் இல்ல, இயேசு மட்டும் இருக்காருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. யோசேப்புக்கு யாரு இருந்தாங்க? தேசத்துக்கு அதிபதியானானுங்க. யோசேப்புக்கு யாரு இருந்தாங்க? தேசத்துக்கு அதிபதியானானுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. யாக்கோபுக்கு யாரு இருந்தாங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்ததுங்க. யாக்கோபுக்கு யாரு இருந்தாங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்ததுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல.
மட்டும் இருக்காருங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அம்மா இல்ல அப்பா இல்ல சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அம்மா இல்ல அப்பா இல்ல சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. நண்பர் இல்ல பணமும் இல்ல, இயேசு மட்டும் இருக்காருங்க. நண்பர் இல்ல பணமும் இல்ல, இயேசு மட்டும் இருக்காருங்க. கவனிங்க, பாட்டு எழுதுகிற தாளந்து உடையவன் நான் அல்ல. ஆனா என்னுடைய ஊழிய துவக்க நாளில் நான் எழுதின ஒரு பாடல் இது. இந்த பாட்டினுடைய வரிகளை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அம்மா இல்ல அப்பா இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, நண்பர் இல்ல, பணமும் இல்லை அப்படின்னு. உடனே நீங்க என்ன யோசித்திருப்பீங்க அப்படின்னா, பாவம் இவருக்கு அம்மா அப்பாலாம் இல்லை போல இருக்கு, சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை போல இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை போல இருக்குன்னு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால என்னுடைய தாய் தகப்பனாருக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தந்து இன்றைக்கும் அவர்களை கர்த்தர் இந்த பூமியில உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல என் பெற்றோருக்கு நான் 2வது பிள்ளை, ஒரு அக்கா 2 தங்கச்சி. எனக்கு நிறைய நண்பர்கள், கொஞ்ச நெஞ்சம் பேர் அல்ல, நிறைய நண்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவன். அப்பா அம்மா 2 பேருமே அரசாங்க உத்தியோகத்தில் பணியாற்றினவர்கள். கஷ்டம்னா என்னன்னே தெரியாம நான் வளர்ந்தேன். கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மதியானம் வேற ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் வேற ட்ரெஸ்ஸு. நல்லா சாப்பிடுவேன், நண்பர்களோட சுத்துவேன், ஒரு குறைவு இல்லாமல் நான் வாழ்ந்து வந்தேன். இப்படி இருக்கும்போது சொந்த ஊரை விட்டுட்டு முன்பின் தெரியாத ஊருக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆபிரகாமை போல எல்லாத்தையும் விட்டுட்டு முன்பின் தெரியாத ஊருக்கு நான் வந்தேன். அந்த ஊரில் ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது நான் இருந்த வீடு ஒரு வாடகை வீடு. மாசம் நான் ஆனா வாடகை கொடுக்கணும். ஆரம்ப ஊழியம் விசுவாசிகளுக்கு காணிக்கை கொடுக்க, தசமபாகம் கொடுக்க தெரியாது. சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு. நிறைய நேரங்கள் காலையில எழுந்த உடனே டீ கிடையாது. இப்படி நான் வாழ்ந்ததே இல்லை. ஆண்டவர் என்னை விசுவாசத்தில் நடத்த சித்தம் கொண்டார். அதனால தாய் தகப்பனை என்னை விட்டு பிரித்தார். உடன் பிறந்த சகோதரிகளை என்னை விட்டு பிரித்தார். பாருங்க, இந்த சம்பவம்லாம் நடப்பதற்கு முன்பு ஒரு 20 நாளைக்கு முன்பு சென்னையில் எதர்ச்சியாய்
ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த தேவனுடைய ஊழியக்காரத்தை ஜெபிக்க போன பொழுது என் தலையில கை வைத்து அவர் அழ ஆரம்பித்தார். ஏன் தலையில கை வைத்துட்டு அவர் அழுகிறார். அவருடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு இருக்கிற என்னுடைய முகத்தில் அது விழுந்தது. அவர் இப்படியாக சொன்னார், கூடு கலைக்கப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கூடு கலைக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை அவர் சொன்னார். வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. இந்த தீர்க்க தரிசனம் என்னை நோக்கி வந்த பொழுது நாங்கள் எல்லாம் ஒரே கூடாய் ஒரே குடும்பமாய் சந்தோஷமாய் இருந்தோம். அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி அப்படின்னு ஒற்றுமையா இருந்தோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இவனை நான் ஊழியத்துக்கு வேறு பிரிச்சுட்டேன். பைபிள்ல தானியேலு, தாவீது, யோசுவா, யோசேப்புன்னு இவன் பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு இயேசு என்ன செய்கிறார், இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற உனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சாட்சியின் பூர்வமாய் இவன் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் கூட்டை கலைத்தார். ஒரு சின்ன வருத்தம் அது பெரிய பூதகரமாய் மாறி ஏறக்குறைய 1.5 வருடங்கள் என் பெற்றோர் என்னிடம் தொடர்பில் இல்லை. உடன் பிறந்தவங்க எல்லாம் என்னை விசாரிக்கவில்லை. அவங்க ஒரே நம்பிக்கை என் பெற்றோர், என் உடன் பிறந்தவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி வாழ்ந்தேன்னு. இப்ப ஊழியத்து நிமித்தம் முன்பின் தெரியாத இடத்துக்கு போயிருக்கிறான். அங்க ஊழியத்துல அவனுக்கு வருமானத்துக்கு வழி இல்லை. அவன் வாடகை வீட்டுல இருக்கிறான். இப்ப அவன் வாடகை கொடுக்கணும், தன்னையும் கவனிச்சு கொள்ளணும். இதெல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதம் மாதம் எனக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சில வருத்தத்தின் விளைவாக கூடு கலைக்கப்பட்டது. எல்லா சப்போர்ட்டும் என்னை விட்டு எடுபட்டு போனது. ஒருவேளை டீக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. நல்ல வேளை கர்த்தர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் நெல்லை ஜெபராஜ் தீர்க்கதரிசின்னு சொன்னல, அவர் தான் எனக்கு ஜெபம் பண்ணினார். நெல்லை ஜெபராஜ் அருமையான ஒரு தேவனுடைய மனிதன். அவர் மூலமாக கர்த்தர் முன்கூட்டியே பேசினதினால் என்னை நான் திடப்படுத்தி கொண்டேன். அவர் எப்படி ஜெபம் பண்ணினாருங்கிறதை சிந்தித்தேன். கூடு கலைக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாம அந்த வசனத்துல பாருங்க, கூட்டை கலைத்த கழுகு ஓடி போடவில்லை. கூட்டை கலைத்த கழுகு ஓடி போயிடல, குஞ்சுகளின் மேல அசைவாடி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப படிச்சேன். சரி ஆண்டவரே, கூட்டை கலைச்சிட்டீங்க, எங்கேயோ போயிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. கழுகு எப்படி தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுமோ அதை போல நீங்க அசைவாடுகிறத நான் உணரணும், என்ன நீங்க வழி நடத்தணும். நாங்க
அந்த 1.5 வருஷம் கர்த்தர் நடத்தின வழிகள் ஆச்சரியமானதுங்க, ஆச்சரியமானதுங்க. நான் ஊழியக்காரன்னு அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா என் வீடு தேடி வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. கதவை தட்டி பை நிறைய அரிசியை கொடுத்துட்டு போவாங்க. நிறைய நேரம் கதவை தட்டி சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உணவு கதவை தட்டி. நிறைய நேரத்துல குடும்பத்துல பயங்கரமான தேவை, இது இல்லன்னா சமாளிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்த பொழுது எங்கேயோ இருந்து என் நிலைமையை தெரியாத புரியாத நான் சொல்லாத அந்த நபர் என்னை குறித்து கேள்விப்பட்டு என் போன் நம்பரை கேட்டு வாங்கி என் வீடு தேடி பார்சல் வந்திருக்கிறது. கத்தன் கத்தி அழுதிருக்கிறேன். அந்த 1.5 வருஷம் கர்த்தர் கூட்டை கலைத்து, உன் தாய் தகப்பன் அல்ல, உன்னை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் உன் தேவைகளை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. நான் உன் தேவையை சந்திக்க முடியும், நான் உன்னை வழிநடத்த முடியும். வீட்டு வாடகை அவங்க இனி தரப்போறதில்லை, நான் தருவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன் சொல்லி கர்த்தர் ஆச்சரியமாய் வழி நடத்தி இருக்கிறார். ஆச்சரியமாய். ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, என் வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கு. நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த உறவு, நல்ல குருவி கூட போல அழகா இருந்த வாழ்க்கை ஏன் இப்படி உடைந்து ஆளுக்கு ஒரு பகுதியாய் தனியாய்? வேதத்திலையும் பாருங்க, நிறைய பேர் அப்படி சொல்லலாம். யாக்கோபு வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தவர். ஏசா போல அவருக்கு வெளிப்பழக்கம் எது ஒன்றும் தெரியாது. தன்னுடைய தகப்பன் பெரிய செல்வந்தர், அவருடைய தாத்தா அதை விட பெரிய செல்வந்தர். ஆனா இப்ப பாருங்க, ரோட்டுக்கு வருகிற நிலைமை ஏற்பட்டது. வீட்டிலே இருக்கணும் விரும்பினானே யாக்கோபு, வீட்டில் இருக்க முடியல. காடு மேடா அலைஞ்சவன் அவன் அப்பா அம்மாவோடு கூட இருக்கிறான். அப்பா அம்மாவோடு கூடவே இருக்கணும்னு விரும்பினவன் அப்பா அம்மா கூட இருக்க முடியல. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, இவன் எங்கேயோ இருக்கிறான். ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த யாக்கோபோடு அந்த ராத்திரி நேரத்தில் சொப்பனத்தில் தரிசனமாகி பேசி அவனை ஆச்சரியமாய் வழி நடத்தினார். கோலும் கையுமாக புறப்பட்டு வந்த அந்த மனுஷனை பெரிய செல்வந்தனாய் கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை உங்க வாழ்க்கை தனித்து விடப்பட்டது போல ஆயிடுச்சே. நான் இந்த வாழ்க்கையை விரும்பலையே, நான் குடும்பத்தோட ஐக்கியமா இருக்கதானே நான் விரும்பினேன், எனக்கு அதுதானே பிடிக்கும், எனக்கு அதுதானே ஆசை, எனக்கு வெளி உலகம் தெரியாதே, வெளி பழக்கம் இல்லையே, நான் என்ன செய்வேன், புது இடம் புது ஊரு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த உங்களுக்குன்னு ஒரு தரிசனம், உங்களுக்குன்னு ஒரு பாதை, உங்களுக்குன்னு ஒரு விசேஷத்தை கிருபை தந்து ஒரு பெரிய ஜாதியாக்க கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கூட இப்ப அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரன் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வனாந்தரத்துல நீ இருக்கலாம். ஆனா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தெல்லாம் அவன் தலையில ஏறவே இல்லை. அவன் சொல்லுகிறான், காட்டுல வந்து கிடக்கிறேன், தனியா கிடக்கிறேன், எனக்கு நீங்க சோறு கொடுங்க, எனக்கு ட்ரெஸ் கொடுங்க, போகிற வழியில என்னை காப்பாற்றுங்க, என்னை நல்லபடியாய் திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வாங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க எனக்கு கடவுள் அப்படின்னு சொன்னான்.
கர்த்தர் பாருங்க, இவன் கேட்டது ஒரு அற்ப காரியம், அற்ப காரியம். சோறு கொடுத்தா நீர் என கடவுள், ட்ரெஸ் கொடுத்தா நீர் என கடவுள், என்னை பாதுகாத்தா போதும் நீங்க என்ன கடவுள், என்னை நல்லபடியா திரும்பி வர பண்ணீங்கன்னா போதும் நீங்க கடவுள். ஆனா திரும்பி வரும்போது இவன் மட்டும் இல்லைங்க, இவன் மட்டும் இல்லைங்க. ஹல்லேலூயா. லாபானுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பிடுங்கி யாக்கோபுக்கு கொடுத்து, மனைவி கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, வேலைக்காரர்களை கொடுத்து, வேலைக்காரிகளை கொடுத்து, அந்த யோர்தானுக்கு வரும் பொழுது அவருக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, இதே யோர்தானை நான் கடக்கும் போது நான் எப்படி கடந்து போனேன், ஒரு அனாதையை போல கோளும் கையுமாய் கடந்து போனேன். இப்ப கர்த்தர் என்னை 2 பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்லுவேன், இன்னைக்கு தனி மரம் போல இருக்கிற உங்களை, தனி மரம் போல இருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு ஆலமரம் போல மாற்ற போகிறார். ஆலமரம் போல அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய், அநேகரை வழி நடத்த, அநேகரை போஷிக்க, அநேகரை காப்பாற்ற, அநேகருக்கு உதவி செய்கிற கரமாக தனித்து இன்னைக்கு இருக்கிற அனாதையை போல இருக்கிற உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு உயர்த்த போகிறார். இது ஏதோ உன் மேல வந்த சாபம் அல்ல, இது ஏதோ யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்காத. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட்டை கலைத்து அந்த குஞ்சுகளை விட்டுட்டு அந்த கழுகு ஓடிடல, அந்த குஞ்சுகள் மேல அசைவாடி கொண்டே இருந்ததா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன் குடும்பத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனாலதான் என்னைக்கோ மரிக்க வேண்டிய உன்னை, என்னைக்கோ நிர்மூலமாக வேண்டிய உன்னை கர்த்தர் இன்னைக்கும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். இந்த செய்தியை பார்க்கும்படி உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு சரணத்தை மீண்டும் பாடி நம்ம முடிப்போமா? ஹல்லேலூயா. யோசேப்புக்கு யாரு இருந்தாங்க, தேசத்துக்கு அதிபதியானானுங்க. யோசேப்புக்கு யாரு இருந்தாங்க, தேசத்துக்கு அதிபதியானானுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. நண்பர் இல்ல, பணமும் இல்ல, இயேசு மட்டும் இருக்காருங்க. நண்பர் இல்ல, பணமும் இல்ல, இயேசு மட்டும் இருக்காருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளில் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை தன் மேல சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே. ஒரு நாள் வரும், இந்த உயர்வுக்கு காரணம் யாருன்னு கேட்டா மற்றவங்க நிறைய மனிதர்களை சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் நானும்
கை நீட்டி யாரை உயர்த்துவோம்னா, எந்த மனிதனும் அல்ல, கர்த்தரே உயர்த்தினார், கர்த்தரே வழி நடத்தினார், கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தார். பாருங்க, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உங்க மூலம் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் ஆச்சரியமாய் உங்க தேவைகளை சந்திப்பார், ஆச்சரியமாய் உங்க சூழ்நிலை மாற்றுவார். நீங்கள் வளருவீர்கள். எல்லாம் சில காலம். இந்த பிரச்சனையில தொடர்ந்து நீங்க இருக்க போறதில்லை. சிச்சுவேஷன்லாம் தலைகீழாய் மாறும். கர்த்தர் காரியங்கள்லாம் தலைகீழாய் மாற்றுவார். என் ஜீவியத்தில் அதை செய்தார், அனுபவித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிள்ல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அதை செஞ்சார், இவங்களுக்கு அதை செஞ்சாருன்னு, எனக்கு இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கிறத நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வாழ வைத்த இயேசு உங்களையும் வாழ வைப்பார், உங்களையும் வாழ வைப்பார். God bless you. கர்த்தர்